அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. வணக்கம். இப்போது மகர ராசிக்கான சனி பயிற்சியை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நாள் மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ மகர ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு 3, 6, 11 இந்த இடங்கள்லாம் சனி இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ நாள் 2ஆம் இடத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் நிறைய பிரச்சனைகளையும் அவமானத்தையும் எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு போயிருப்போம். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். வெற்றி நமக்கு வருமானன்றதே யோசிக்க வேண்டியது. எல்லாத்துலேயுமே ஒரு பின்னடைவு, பிரச்சனை, உடல்நலம், தேக ஆரோக்கியங்கள் கஷ்டப்பட்டது. அப்படியே மூளையில் முடங்கி கிடந்தாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த அளவுக்குலாம் அந்த சனீஸ்வர பகவான் இந்த 7.5 சனியில் நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாரு. ஆனால் இவர் இப்போ 3ஆம் இடத்துல போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு யோகம். 3ஆம் இடத்தாதி பலமாக 3 உச்சரும் தோன்றும் கர்ண பூசனும் சூடி இருப்பான்னு சுகமாக என்னவாங்க. 3ஆம் இடத்துல போகிறதுன்றது முயற்சி ஸ்தானம். அப்போ வெற்றி கிடைக்கும், கர்ணபூசண பலம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் இல்லாத பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதுக்காக டெஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை இந்த ஐவிஎஃப்னுவாங்கள்ல அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மூலயமா போய் குழந்தைக்கான அமைப்புக்கான முயற்சிகள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த 3ஆம் இடமே முயற்சி சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகிறது. இதில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே உங்களுடைய நண்பர்களோ சிநேகிதர்களோ யார் மூலயமா நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு. நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி பெறதுக்கான அமைப்பும் இருக்குது. இதுமாரி நிறைய பேர் வெளிநாடு போகணுன்றதுக்கான முயற்சிகள்லாம் இருந்திருக்கு இல்லையா. மகர ராசி குரு இப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இல்லையா. மீன ராசியில் இருக்கார் இல்லையா, நீர் கிரகம். அப்போ வெளிநாட்டுக்கான இந்த யோகம் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கேயே பிஆர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு,